ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி யாஸ்மின் கிச்சனில் பார்க்க போகிறது மட்டன் பாயா. இந்த மட்டன் பாயா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸு தக்காளியும் எடுத்திருக்கேன். அது ரெண்டுமே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனிஸு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி லீஃபு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு நம்ம மட்டன் பாயா வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூனு மிளகா பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூனு தனியா பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் பவுட்ரு. அப்புறம் மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இதுக்குள்ளே குக்கரில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா 1 டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மட்டன் பாயா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 ஏலக்காய், 4 லவங்க, ஒரு ஸ்டார் அனிஸு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி லீஃபு ஆயிலில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ண வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸு ப்ரௌன் கலர் மாறின வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனு தனியா பவுட்ரு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு மிளகா பவுட்ரு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பாயாலையும் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு. இது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணேன், அடி பிடிக்கக்கூடாது சொல்லிவிட்டு. அப்புறம் கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூனு கசகசா எடுத்திருக்கேன், அதுவும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிம்மில் வச்சு லிட்டு க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனு சோம்பு எடுத்திருக்கேன். 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்குள்ளே இந்த மசாலா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குக்கரில் இந்த மட்டன் பாயா வெந்திருக்கும் செக் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறமா எடுத்து செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு மட்டன் பாயா. சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் மட்டன் பாயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.